20 ஓவர் உலகக்கோப்பையை இரண்டாவது முறையாக வென்றது இந்தியா. பரபரப்பான இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா அணியை 7 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. T20 உலகக்கோப்பையை வென்றது இந்தியா. உலகம் முழுவதும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாட்டம். மகேந்திர சிங் தோனிக்கு அடுத்து 20 ஓவர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்று கொடுத்தார் ரோஹித் சர்மா. இரண்டாவது முறையாக 20 ஓவர் உலகக்கோப்பையை இந்தியா வென்றதற்கு பிரதமர் மோடி வாழ்த்து. 140 கோடி இந்தியர்களும் பெருமை கொள்ளும் வகையில் உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றுள்ளதாக பெருமிதம். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்றதாக இந்திய அணிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் இந்திய அணிக்கு வாழ்த்து. அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக விராட் கோலி அறிவிப்பு. 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்று ஆட்ட நாயகன் விருதை பெற்ற நிலையில் ஓய்வை அறிவித்தார் கோலி. சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட்டில் இருந்து இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா ஓய்வு. உலகக்கோப்பையை வென்ற நிலையில் 20 ஓவர் கிரிக்கெட்டுக்கு குட் பை சொல்வதற்கான சரியான நேரம் இதுதான் என அறிவிப்பு. 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி வாழ்த்து. உலகக்கோப்பையை நாட்டுக்கு கொண்டு வந்ததற்கும் விலைமதிப்பற்ற பிறந்தநாள் பரிசுக்கும் நன்றி எனவும் இன்ஸ்டாகிராமில் பதிவு. கொடநாடு வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது தெரியவந்துள்ளதாக முதலமைச்சர் தகவல். இன்டர்போல் உதவியுடன் வெளிநாட்டு போன் கால்கள் விசாரிக்கப்பட உள்ளதாகவும் அறிவிப்பு. சம்பவம் நடந்தபோது எதிரிகள் சிலருக்கு வெளிநாட்டு போன் அழைப்புகள் வந்துள்ளது. எனவே அதனை இன்டர்போல் உதவியுடன் விசாரிக்க வேண்டும். மேலும் சிலருக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகிறோம். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரும் சூழல் தற்போதைக்கு இல்லை என அமைச்சர் முத்துசாமி தகவல். ஒரு கடையை மூடினால் அடுத்த கடையில் போய் குடிப்பதாகவும் கருத்து. அரசாங்கம் விற்கும் மதுவில் தேவையான கிக்கு இல்லாததால் சிலர் கள்ளச்சாராயத்தை குடிப்பதாக அமைச்சர் துரைமுருகன் கருத்து. அரசாங்கம் விற்கும் சரக்கு அவர்களுக்கு சாஃப்ட் ட்ரிங்க் போல மாறிவிடுவதாகவும் பேச்சு. கள்ளச்சாராயத்தை தடுக்க தெருவுக்கு தெரு போலீஸ் ஸ்டேஷன் திறக்க முடியாது என துரைமுருகன் கருத்து. அதிகாரிகளை தூக்கில் போடுவோம் என்று கூட சட்டம் கொண்டு வரலாம், ஆனால் ஒரு நியாயம் வேண்டாமா என கேள்வி. கடந்த ஜூன் 23ஆம் தேதி நடைபெற்ற நீட் மறுதேர்வு முடிவுகள் இன்று வெளியாகும் என எதிர்பார்ப்பு. நேரமிழப்பு காரணமாக கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட மறுதேர்வில் 813 பேர் மட்டுமே பங்கேற்றனர். டாஸ்மாகில் மதுபான விலை உயர்த்தப்பட்டாலும் அதற்கேற்ற வரி செலுத்தப்படாததால் அரசுக்கு 30 கோடியே 50 லட்சம் ரூபாய் இழப்பு. மது கொள்முதல் ஏலத்தில் ஒரே நபர்கள் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டதன் மூலம் மதுபான இறக்குமதியில் முறைகேடு நடைபெற்றிருக்கலாம் என தணிக்கை அறிக்கையில் தகவல். நாட்டின் அடுத்த ராணுவ தலைமை தளபதியாக உபேந்திர திவேதி இன்று பதவியேற்பு. 1984ஆம் ஆண்டு முதன்முறையாக ராணுவத்தில் சேர்ந்த அவர் 40 ஆண்டுகளாக பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். இந்திய ராணுவ வரலாற்றில் முதன்முறையாக ராணுவ மற்றும் கடற்படை தளபதிகளாக சமகாலத்தில் பொறுப்பில் உள்ள முன்னாள் வகுப்பு தோழர்கள். மத்திய பிரதேச மாநிலம் ரேவாவில் உள்ள ராணுவ பள்ளியில் ஒரே வகுப்பில் படித்த தினேஷ் திரிபாதி கடற்படை தளபதியாகவும் உபேந்திர திவேதி ராணுவ தளபதியாகவும் பொறுப்பேற்பு. நடப்பு ஆண்டில் இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை ஏற்றுமதி 66,67,000 கோடி ரூபாயாக இருக்கும் என மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை. உலக பொருளாதார நிச்சயமற்ற சூழலிலும் நாட்டின் ஏற்றுமதியில் இந்த ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க ஆண்டாக இருக்கும் என்று கருத்து.
கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்த 16 பேருக்கு மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை. இதுவரை 148 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக அரசு தகவல்.